வடைச்சிட்டே வைக்கிறோம். வடைச்சிட்டே வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு கீரை சாப்பாடு நம்ம பார்க்குறோம். கீரை சாப்பாடுனா எந்த மாதிரினா, இது வந்து மகாராஷ்டிராக்காரங்க இது ஒரு நான் இங்கே ஒரு மகாராஷ்டிரா ஒருத்தங்க வந்து செஞ்சு நான் பார்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கழுவி வச்சுட்டு அதில் இப்போ போடுறது. அப்புறம் முருங்கைக்கீரை, இந்த கீரையை நம்ம போட்டுட்டு இது கூட நம்ம கொண்டக்கடலையை போட்டோம்னா ஆஃப் பண்ணி போதும். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதங்கின அப்புறம் இது கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போடணும். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம கீரையை போடுறோம். கொஞ்சம் வதங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கீரை போடுறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை போட்டிருக்கேன். இது போட்டதும் இது கொஞ்சம் லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்ல இதாயிரும். இப்போ இது வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் இது கொடுக்கும்போது கீரை சாப்பிடாத பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து இதை நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கீரை சாப்பிட்ட மாதிரி நமக்கு அவங்களுக்கே தோணாது, ஃபீல் ஆகாது. இது வந்து இப்போ கீரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம கடலை அவிச்சு வச்சுருக்கோம்ல, கொண்டக்கடலை, அதை வந்து நம்ம இதில் போட்டு விட்டோம்னா நல்லா, அது ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதை வந்து இதில் போட்டுட்டு அப்புறம் நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வடிச்சிருக்க சாப்பாடை வந்து இதில் போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டோம்னா சாப்பாடு வந்து நம்ம கீரை சாப்பாடு மாதிரியும் தெரியாது, கீரையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம கடலை எல்லாமே சேர்ந்துருக்கனால நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் சிகப்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாம்பார் தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப, உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் புளி கரைச்சி நல்லா கெட்டியாக ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு என் தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா இதை கொஞ்சம் வதக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சிங்களா, இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு புளியை வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அரைச்சி இது பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருச்சிங்களா, இதில் வந்து இப்போ நம்ம வந்து உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கடலையை வேக வச்சுருக்கோம், கொண்டக்கடலை. இதை வந்து நம்ம இதில் தட்டுறோம். இது ரெண்டும் சேர்ந்ததும் இதில் நமக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உப்பு மிளகாத்தூள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இதில் நம்ம கொஞ்சம் புளி தண்ணியை நல்லா இது பண்ணிவிட்டு கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம், பூரா எல்லாமே இதாகிடுச்சு. கீரை போட்ட மாதிரி இதில் நல்லா கடலை தான் நிறைய கிடக்கும். இதில் என்ன பண்ணலான்னா
இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணி நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் ஊற்றுனோம்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா பார்த்துட்டு அதானே இப்போ நம்ம இது கொஞ்சம் இதாகட்டும், தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடித்த சாப்பாடை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம வெள்ளை சாப்பாடு நான் வடித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து அப்படியே இது அதில் போட்டாச்சுன்னா போதும், சாப்பாடு சூப்பராகிடும். இப்போ சாப்பாடை வந்து நம்ம நல்லா கிளறணும். வெள்ளை சாப்பாடு, அந்த கீரை, கடலை எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து நல்லா கிளறி விட்டோம்னா இந்த மாதிரி ஆகும். அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கடலை, கீரை எல்லாம் சேர்ந்து ஒரு சாப்பாடு நல்லாயிருக்கும். ஒரு இது கூட ஒரு நல்ல ஒரு வத்தலோ எதுவும் வச்சு சாப்பிட்டாலே போதும். நல்ல ஒரு நம்ம கீரை சாப்பிட்ற ஃபீலிங்கே வராது. கீரை, கடலை எல்லாமே நல்லா சேர்ந்து நல்ல ஒரு சத்தான சாப்பாடு பசங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். அதெல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஹெல்த்தியான சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன செய்யலான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.